சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு வங்கி கணக்கில் ரூபாய் 1000 அரசு முடிவு. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்குகிறது. பொங்கல் பரிசு தொகுப்போடு இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 2.20 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமின்றி இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் தொகுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு சுமார் ரூபாய் 280 கோடி வரை செலவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சைதாப்பேட்டை சின்னமலை நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்போடு ரூபாய் 1000 ரொக்கமாகவும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பல்வேறு பேரிடர்களுக்கு மாநில நிதி பயன்படுத்தப்பட்டதால் ஒன்றிய அரசிடம் இருந்து பேரிடர் நிவாரண நிதி சரியாக வராத காரணத்தினாலும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்போடு ரூபாய் 1000 அறிவிக்கப்படவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கும் காரணத்தினால் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலை மட்டும் இந்த ஆண்டு வழங்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடைகளில் காலையில் 100 பேர், மாலையில் 100 பேர் வீதம் டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. டோக்கன்களை வைத்து மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலையை பெற்றுக்கொள்ளலாம். டோக்கன் வாங்காதவர்களும் கூட டோக்கன் பெற்றவர்கள் பொருட்களை பெற்ற பின்னர் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்பட்ட உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 1000 ரூபாய் ஜனவரி 10 பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இது குறித்து அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். சற்றுமுன் வெளியான தகவல். தேடி வரும் 2000 ரூபாய் தேதி இதுதான். விவசாயிகள் மகிழ்ச்சி. அது சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. PM கிசான் திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகை 2000 ரூபாய் விவசாயிகளுக்கு எப்போது கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு முன் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்பது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும். இது நலிந்த விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதி உதவி 3 தவணைகளில் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் விவசாயத்துறையில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வருவதற்கான சிறப்பு வழிமுறையாகவும் உள்ளது. விவசாயிகளின் கணக்கில் இதுவரை 18 தவணைகள் செலுத்தப்பட்டு 19வது தவணைக்காக விவசாயிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர். PM கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தவணையும் 4 மாத இடைவெளியில் வழங்கப்படுகிறது. கடைசியாக 18வது தவணை 2024 அக்டோபர் மாதம் வெளியானது. அதன்படி 19வது தவணை பிப்ரவரி மாதம் வர வாய்ப்புள்ளது. முன்னதாக 16வது தவணை பிப்ரவரி 28ஆம் தேதியன்று வெளியானது. இதன் அடிப்படையில் பிப்ரவரி மாத கடைசி வாரத்தில் 19வது தவணை பணம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறித்த
அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அரசால் அறிவிக்கப்படவில்லை என்றாலும், விவசாயிகள் தங்கள் தகுதி மற்றும் ஆவணங்களை சரியான நேரத்தில் புதுப்பிக்க அறிவிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு செய்தால் மட்டுமே அவர்கள் திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை பராமரிக்க கேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேஒய்சி சரிபார்ப்பு செய்யவில்லை என்றால் pmkisan.government.in என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் அதை முடிக்கலாம். அருகில் உள்ள பொது சேவை மையத்திலிருந்தும் நீங்கள் வேலையை முடிக்கலாம். இத்திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற பயனாளிகளின் நில சரிபார்ப்பு முடிக்கப்பட வேண்டும். இந்த செயல்பாட்டின் நோக்கம் தகுதியான மற்றும் சரியான விவசாயிகள் மட்டுமே திட்டத்தின் பலன்களை பெறுவதை உறுதி செய்வதாகும். இதற்கு உங்கள் மாநில வேளாண் துறையை தொடர்பு கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் பலன்களை பெற விவசாயிகளின் ஆதார் அட்டை அவரது வங்கிக் கணக்கில் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்வது கட்டாயமாகும். திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த செயல்முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற்றிருந்தாலும் இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. ஆன்லைனில் மற்றும் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்க திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட வேண்டும். நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க விரும்பினால் உங்கள் பகுதியின் விவசாய அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்திற்கு சென்று உதவி பெறலாம். 19வது தவணையின் பலனை பெற தேவையான அனைத்து ஆவணங்களும் சரியான நேரத்தில் புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். திட்டத்துடன் தொடர்புடைய ஏதேனும் சிக்கலை தீர்க்க ஹெல்ப்லைன் எண் அல்லது இணையதளத்தை பயன்படுத்தலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.